எவ்வளோ பேசணும்னு சொல்கிறான். உள்ள எலிஃபென்ட் இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூ, அதனால ஏதோ ஒன்று மாட்டினீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, எங்களோட ஆர்டர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும், எங்களால் 2 பைக் இல்லாமல் அலோவ் பண்ண முடியாது, அப்படி பைக் இருந்தால் போங்க, அப்படி இல்லைன்னா கிளம்புங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தோம், வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 1/2 hour வெயிட் பண்ணோம். 2வது பைக் வந்தால் தான் கூட அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு 2 பைக் வந்துச்சு. நாங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரிட்டர்ன் போயிட்டோம். சக்தி வந்து பைக் சவுண்டா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து வண்டியை திருப்பிட்டு அகைன் வந்தால் இங்கே 2 பேர் இருக்காங்க. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் எதுவும் பண்ணக்கூடாது ஆன் தி வேல. அதனால் எல்லோரும் பேக்ஸையும் செக் பண்ணுறாங்க. நம்ம பேக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல, ஏதோ கேமரா திங்ஸ் மட்டும் இதில் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படியோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் உள்ளே போகிறோம், பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 50 minutes அகைன் நம்ம ட்ராவல் பண்ணோம். இங்க வந்து எலிஃபென்ட் பார்க்கலாமாண்டா? ஐயோ டேய், எப்படி இருக்கு பாரு, தலை எப்படி சமமா இருக்கு பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே நுழைய ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடு முரடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கும், அப்புறம் ஆபத்தாகவும் இருக்கும். ரொம்ப கவனமாக தாங்க இந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ணணும். யாராச்சும் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோஸும் அண்ட் ஃபன்னான வீடியோஸும் நம்மளோட சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கைஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடு, அவங்க அலோவ் பண்ணலன்னு சொன்னோம்ல. ஸோ எவ்வளோ ஆஃப் ரோடு தெரியுமா இந்த ரோடு ஃபுல்லாக. ஹாய் ப்ரோ, we are from தமிழ்நாடு. ஹாய் 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 ஹாய். கைஸ் எங்களை சுற்றி பார்த்தீங்களா, ஃபுல்லாக மலை தான், நல்லா உச்சியில் இருக்கோங்க. வேற மாதிரி இருக்கு இந்த ஃபீலு. காத்து பாருங்க எப்படி அடிக்குது. இங்க வந்து எப்படி போக முடியும் சொல்லுங்க? ஐயோ ஏ கைஸ் என்னன்னு தெரியுதா, யானையோட சாணி. ஸோ வந்து ரொம்ப காயவும் இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கலாம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்லலாம் ஃபுல்லாக ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. பிகாஸ் வந்து இந்த அட்டைப்பூச்சி கடித்து ரத்தம் உரிய ஆரம்பிச்சிச்சு. சக்தி கால்லையும் இருக்கான்னு தெரில, கொஞ்சம் செக் பண்ணிக்கூடா. சரியா? ஓகே, நம்ம சீக்கிரம் போனோம். கண்டிப்பாக இங்கே எலிஃபென்ட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் இறங்கி போகக்கூடாது, ஃபோட்டோஸ் எதுவுமே இங்கே வந்து நின்று எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் வந்து இங்கே இறங்கி போகாமல் 2 பேர் ஒரே பைக்கில் வந்து போகிறதுன்றது வந்து சாதாரண விஷயமே இல்லை. பிகாஸ் நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, சுற்றி மலை ப்ளஸ் ஆஃப் ரோடு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இங்கே சில பல ஜீப்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜீப்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு போகிறதுக்கு பர் பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 590 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க தான் நம்மளுக்கு கிடச்ச ஒரு கேங்குங்க. இப்போ பைக்கர்ஸ்னால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். ஸோ ஜாலியாக வந்து போயிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீப் நம்ம புக் பண்ண போகிறோம். பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 590 சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப 300 பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஸோ சொல்கிறா ஏதோ கூப்பிட்டியே டேய். ஸோ கைஸ் வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் எந்த பக்கம் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் சுற்றி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறான். அது என்னன்னா வந்து வேற ரூட் இருக்கு. ஓகே, அந்த ரூட் வழியா வர அது வந்து நார்மலா காரு லாரி எல்லாமே எல்லாமே வரலாம். ஓகே, ஆனா நம்ம போறது வந்து வேற சைடு. நம்ம என்ன பண்ணோம், அந்த ஜி சஃபாரிக்காக ஃபாரஸ்ட் சஃபாரிக்காக போனோம். அது ஓகே. அங்க நம்ம இப்படி ஷார்ட் கட்டா வரணும்னு வச்சேன். அங்க ஒரு ஆஃப் ரோடு தான், அதுவும் நம்ம வந்து ஃபாரஸ்ட்குள்ள தான் நம்ம வந்தோம். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். அதானே நான் சொன்னல, இங்க மொத்தம் 3 ஸ்பாட் இருக்கு. நானு அது செட் பாயிண்ட் 1,
அதுக்கப்புறம் வந்து இப்ப பீக்கு போறோமா, அதுக்கப்புறம் இப்ப வந்து எபே ஃபால்ஸ் இருக்குல்ல அது போறோமா. அதுக்கு 1 hour எபே ஃபால்ஸ் தெரியுமா? 1 hour இல்ல காய், 3 hour. 3 hour-ஆ? ஆமா, போறதுக்கு 1 hour, அங்க 1 hour, ரிட்டர்ன் 1 hour. அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம போக போகிறோம். அங்கே தான் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வியூ கூட வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமான்றது தெரில. ஆனால் நாங்கள் இப்போ வந்த ஆஃப் ரோடு வந்து உண்மையாலே சொல்கிறேன், வெறித்தனம். இவங்க எல்லாருமே சூப்பராக ஓட்டினாங்க. எங்கேயுமே ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இல்லை. ஒருத்தர் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு செம்மையாக ஓட்டிகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்ரு 1 மணி நேரம். நல்லா இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு த்ரில்லிங்காக. அண்ட் நடுவில் வந்து வியூ அங்கே பார்த்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே எப்படி இருக்குன்னு தெரில, இன்னும் கொஞ்சம் மேலே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெம்மங்குடி பீக்குக்கு வந்து வந்தாச்சு. க்ரௌடை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடு இருக்குது. ஸோ வந்து இப்போது உங்களுக்கு அந்த வியூவை காட்ட போகிறோம். பறந்து பார்க்க எங்கும் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மார்னிங்லேருந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறோம். ஓய்ந்து கரையை தேடுதா. இங்கே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்றதே தெரியல. ஏன்னா இந்த அழகான மலைகளை ரசிக்கும் போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சுங்க மனசுக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெபே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து 40 மினிட்ஸ் வந்து நம்ம ஜீப் சஃபாரியில் போகிறோம். எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடியே வந்து 8 பேர் இருக்காங்க, முன்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு பைக் அலோடு கிடையாது. பர் பர்சனுக்கு வந்து 590 சார்ஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி சஃபாரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் கர்நாடகாவில் வந்து கூர் போகும்போது போனோங்க. அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்றது தெரியல, பார்ப்போம். நீ எப்படி ஃபீல் பண்ணுற? என்னது கேமரா பிடிக்க முடியலடா. அங்கே பார்த்தீங்கன்னா 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் அகெயின் வந்து 40 மினிட்ஸ் ட்ராவல். அப்புறம் இங்கேருந்து 40 மினிட்ஸ் ட்ராவல். கேட்டால் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 12 கிலோமீட்டர் கைஸ். ஸோ அதை கண்டினியூ பண்ணலாம். எப்படி ஸ்லிப்பர் உள்ள இருந்துச்சா? கிராக்ஸ் போட்டிருக்காருல, உள்ள பூந்து அவ்வளோ கடிச்சிருக்கு அவரை. எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கடிச்சு வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன்ல ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக கிடச்சிது. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஓரமாக நடக்கக்கூடாது, எல்லாரும் போகிற ரோட்லேயே நடக்கணும். ரொம்ப ஓரமாக நடந்தோன்னா எப்போ விட்டுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ பி சேஃப். ரொம்ப பிளட்டு போயிடுச்சு, ரொம்ப பிளட்டு தான், ரொம்ப பிளட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வண்டி நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளை வந்து அகைன் ரிட்டர்ன் கூப்பிட்டு போவாங்க, வேறு யாரும் நம்மளை வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. இதை கடந்து இப்போ நம்ம மேலே போய் அங்கே இருக்க ஃபால்ஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபால்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா எபே ஃபால்ஸ். எஸ், அது பேர் வந்து எபே ஃபால்ஸ். கைஸ், எங்கள் லைஃப்லேயே வேற லெவலான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து இப்போ பார்த்துருக்கோம். செம்ம ஹாப்பியா இருக்கு. வாங்க காட்டுறோம். செம்மையா இருக்குங்க இந்த ஃபீல். இதுக்கு தாங்க கிளம்பி வர்றது. மழை வந்து நனையலங்க, அந்த ஃபால்ஸ் தண்ணி பட்டு நனையிறோம் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் தான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. வேற மாதிரி இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா மில்கி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பால் கலர்ல இருக்கும். எவ்வளவு ஃபோர்ஸா அடிக்குது தெரியுமா, வேற மாதிரிங்க. குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து குளிக்கல, ஆல்மோஸ்ட் வந்து நனைஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் ஃபால்ஸில் குளிக்கல, ஃபால்ஸோட சாரல் வச்சு தான் குளிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபன்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளோட ஜீப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர்ல சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தோங்க. பார்த்தோன்னா நம்ம வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஃபுல்லா வந்து மிஸ்ட் மூடிடுச்சு. இந்த ரணகலத்துலயும் ஹாய் சொல்றானா ஹாய் சொல்றாங்க. அன்னைக்கு பாருங்க ஜேசிபி வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல.
பிகாஸ் வந்து நம்ம இந்த ரைடு ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா சம்பவமாவே நடந்துட்டு இருக்குங்க. அது வந்து 4-wheel drive இல்ல, அது 2-wheeler drive. ஸோ இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கலங்க. 4-wheel drive என்ன வந்துருப்போம். 2-wheeler வண்டி பாத்தீங்கன்னா கையில எனக்கு வந்து நடுங்குது. ஜேசிபி போதுங்க பின்னாடி. பாத்து அப்படியே சேஃபார் சேவர்ரா 5 பாறா ப்ரோ. ஏ அட்டை பூச்சி ப்ரோ. அப்படியே வெயிட் கரோ வெயிட் இந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில ஒரு நாள் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. சீரியஸா அட்வென்ச்சர் நாசமா பண்ணுவேன். குளிர்ல இங்க ஒருத்தர் செத்துட்டு இருக்கேன், அட்வென்ச்சர்ன்றாங்க இவன்.